திருமாவளவன் ஏதோ கணக்கு போட்டுதான் இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. 18 மாதங்கள் இருக்கின்றன. எதுக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்கள். இதுல 3 மாசம், 25 12 மாசம், அதுல ஒரு 4 மாசம். அவ்வளவு நாட்களுக்கு பின்னால் வரப்போகிற தேர்தலுக்கு இப்போதே நாம் அடி போடுகிறோம் என்று அரசியல் பேசுகிறார்கள், விவாதம் செய்கிறார்கள். இந்த மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தையே திசை திருப்பி விட்டார்கள், மடைமாற்றம் செய்து விட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து காவிரி நீருக்காக பேச வேண்டும் என்று நாம் சொன்னதில்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த போது திமுக அதிமுக எல்லோரும் சேர்ந்து ஒற்றை குரலாக பேச வேண்டும் என்று நாம் சொன்னதில்லையா? சில பிரச்சனைகளுக்காக நாம் சேர்ந்து பேசுவது தானே தேவை. மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையா? அது ஒரு தேசிய பிரச்சனை இல்லையா? இந்தியா முழுவதும் அது பிரச்சனையாக இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றனவா? ஆந்திராவிலே இல்லையா? கேரளாவிலே இல்லையா? அங்கே குடிப்பவர்கள் யார்? அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார்? இளம் வயதிலேயே செத்து போகிறவர்கள் யார்? உழைக்கிற மக்கள் தானே. கேரளாவிலும் தான் இருக்கிறது, எந்த மாநிலத்திலே இல்லை? பீகார், குஜராத்தை தவிர. வடகிழக்கு மாநிலங்களில் மிசோரம், நாகாலாந்தை தவிர இந்தியா முழுவதும் ட்ரை டேஸ் 4 நாள் தாங்கிறான். ட்ரை டேஸ்னா என்னன்னா உலர்ந்த நாட்கள், ஈரம் இல்லாத நாட்கள். அது ஆங்கிலத்தில் சொல்றான். காந்தி பிறந்த நாள், காந்தி ஜெயந்தி, இன்னைக்கு ட்ரை டே இந்தியா முழுவதும். ஆனா நேத்தே வாங்கி வச்சிருப்பானுங்க சரக்க, இன்னைக்கு அடிப்பாங்க கடை மூடிடும். நாளைக்கு மூட போறான்னு தெரிஞ்சா முத நாளே டபுளா வாங்கி வச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு ட்ரை டேங்கிறதெல்லாம் சும்மா. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடைகளை மூடுறாங்க இந்தியா முழுக்க. சுதந்திர தினத்தன்னைக்கு கடைகளை மூடுறாங்க இந்தியா முழுக்க. குடியரசு தினத்தன்னைக்கு கடைகளை மூடுறாங்க. மகாவீரர் பிறந்த நாள் கடைகளை மூடுறாங்க. கௌதம புத்தர் பிறந்த நாள் கடைகளை மூடுறாங்க. இப்ப ஐயா பாலபிரஜாபதி அடிகளார் வைகுண்டர் பிறந்த நாளிலும் கடைகளை மூடுங்கள், லீவு விடுங்கள், விடுமுறை விடுங்கள் என்று கேட்கிறார். இந்த 7-8 நாட்கள் தான் தோழர்களே இந்தியா முழுவதும் கடைகள் மூடப்படுகிற நாட்கள். மற்ற நாட்கள் எல்லாம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டுமா வேண்டாமா? இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டுமா வேண்டாமா? அப்படி ஒரு கோரிக்கையை எழுப்புவது நம்முடைய கடமையா இல்லையா? சாதி ஒழிப்ப ஒரு மாநிலத்துக்குள்ள சுருக்கி பார்க்க முடியாது, அது தேசிய பார்வை. மத பிரச்சனையை ஒரு மாநிலத்துக்குள்ளே சுருக்கி பார்க்க முடியாது, அது தேசிய பார்வை கொண்டு அணுக வேண்டும். அப்படித்தான் மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிப்பது. நரேந்திர மோடியின் நண்பர் அதானி சொந்தமாக துறைமுகம் வைத்திருக்கிறார், கப்பல் வந்து நிற்கிற இடம். சொந்தமாக விமான நிலையங்கள் வைத்திருக்கிறார், ஏரோப்ளேன்கள் வந்து நிற்கிற இடம். பத்திரிகைகளிலே செய்தி வந்தது, அதானியுடைய விமான நிலையத்தில் இருந்தும் அதானியுடைய துறைமுகங்களில் இருந்தும் போதைப் பொருள்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டது. இது நான் கற்பனையா பேசவில்லை, நரேந்திர மோடி நண்பர் என்பதற்காக பேசவில்லை. இது நாடாளுமன்றத்திலேயே பேசப்பட்டது, அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அயல் நாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள்ளே வருகிறது, கப்பல் வழியாக வருகிறது, விமானங்களின் வழியாக வருகிறது. இன்றைக்கு நம்முடைய குக்கிராமங்களிலும் கிடைக்கிறது. கஞ்சா, ஓபியம், கோக்கைன், பிரவுன் சுகர், இவையெல்லாம் போதை பொருட்கள். நாம இந்த சாராயம் குடிக்கிறோமே, அது இல்லாம வேற சில பொருட்கள்லாம் இருக்கு. அதை வெளியிலிருந்து கொண்டு வந்து அது ஒரு கள்ளச்சந்தையில விற்பனை செய்வதற்கென்று ஒரு பெரிய நெட்வொர்க் இந்தியா முழுவதும் இருக்கிறது. அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதிலே கோடிக்கணக்கிலே லாபம் சுரண்டப்படுகிறது. இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. NDPS என்கிற பெயரால் ஒரு சட்டம் இருக்கிறது, நார்காட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட், அது ஆங்கிலத்தில். போதையூட்டும் மருந்துகள், நார்காட்டிக் ட்ரக்ஸ்.
சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், உளவியல் மனதை பாதிக்கக்கூடிய, மனநோயாளி ஆக்கக்கூடிய பொருள்கள். அதை சாப்பிட்டா உனக்கு ஒரு மாதிரி அரமெண்டல் மாதிரி ஆயிரும். அது இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே எந்த நேரமும் ஆடிக்கிட்டே மிதந்துக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட பொருள்கள் இன்னைக்கு வெவ்வேறு பேரில் ஸ்டிக்கர் வந்துருச்சு. இப்போ வாங்கி ஸ்டிக்கர் மாதிரி நாக்கில் ஒட்டிட்டு போய் உட்காந்துக்கலாம், ஒன்றும் யாருக்கும் தெரியாது, முழுங்க தேவையில்லை. இது வியாபாரம் நடக்கிறது. சாக்லேட் வந்து விட்டது, கேட்டா சாக்லேட் சாப்பிட்றேன்னு சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடம் புழங்குகிறது, கல்லூரி மாணவர்களிடம் புழங்குகிறது. நகர்ப்புறங்களில் மட்டுமே இருந்தது, இன்றைக்கு கிராமப்புறங்கள் வரையில் போகிறது. இதற்கு பின்னால் ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.